Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmax தான் பார்க்க போறோம். சோ ரிவீட் என்னாச்சு நினைக்க வேண்டாம். சோ ரிவீட்டோட 7 டே பிளான் இருக்கு பாத்தீங்களா? அதோட லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்னொரு 2 to 3 டேஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு அப்புறம் நம்மளுடைய டெமோ வீடியோ. ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மள ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒரு கிளையன்ட்ல இருந்து வாங்கும்போது அவங்க என்ன மாதிரியான டிசைன்ஸ் நம்ம கிட்ட கொடுப்பாங்க, நம்ம அதுல நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சனோட இன்டீரியர் டிசைன். ஸோ இது எனக்கு எப்படி டிசைன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆட்டோகேட் ஃபைல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோகேட் ஃபைல் கொடுத்துட்டு கலர்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க. நான் வந்து மேக்ஸில் வந்து மாடல் மேக் பண்ணிவிட்டு பெயிண்ட் அப்ளை அதாவது என்ன மெட்டீரியலோ அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டரிங் தான் நம்மளுடைய மெயின் பார்ட். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து கிளைண்ட் கிட்ட காமிப்பாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் ஃபைல் கொடுக்கறது ஒரு வழி. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு அந்த கிச்சனோட ஃபோட்டோ மட்டும் அனுப்பிடுவாங்க. அதாவது அவங்க டிசைன் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ சைட்டுக்கு போயிட்டு அந்த கிச்சனோட ஃபோட்டோ ப்ளஸ் அதனுடைய டைமென்ஷன், அதாவது டோட்டல் டைமென்ஷன் லென்த்து வித்து இது மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ரெக்குயர்மெண்ட் மீன்ஸ் இப்போ பாட்டம் யூனிட்ல என்னென்ன வேணும், வால் யூனிட்ல எப்படி வேணும். இப்போ வால் யூனிட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் பேனல் வேணுமா, இல்லை கீழே வந்து பாட்டம் யூனிட்ல வந்து எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது பாக்ஸ் யூனிட் வந்து அவங்களுடைய பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் யூனிட் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பாட்டம் யூனிட்ல ஆயில் புல் அவுட், அதுக்கப்புறம் கேஸ் யூனிட், ஒரு டேண்டம் யூனிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் யூனிட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல். இதை தாண்டி ஏதாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் ஃபைல் கொடுக்கறது. ஸோ ஆட்டோகேட் ஃபைல் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைட்டுக்கு போயிட்டு டைமென்ஷன் எடுத்துட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. மெஷர்மெண்ட் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு ஆட்டோகேட் ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதாவது ஆட்டோகேட் ஃபைல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கலர் கொண்டு கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ கலர் மீன்ஸ் இப்போ மெரினோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய நம்பர் மட்டும் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. மெரினோ நம்பர் சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேட்ல இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து ஆட்டோகேட் ஃபைலில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம 3D ட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே போல தான் நம்ம வந்து ஆட்டோகேட்ல வந்து அவங்க ட்ரா பண்ணிட்டு ஹேட்ச் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஹேட்ச்ல வந்து என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்து நம்மளுக்கு ஃபைல் அனுப்பிடுவாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மைனூட்டான எல்லா டைமென்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதை பார்த்து நம்ம அப்படியே மாடல் மேக் பண்ணிட்டு ரெண்டரிங் பண்ணி கொடுக்கறதா நம்மளுடைய ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிளைண்ட் கிட்ட இருந்து டிசைன் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வர்றது இப்படி தான் வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து ஹேண்டில் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் ஹேண்டில் வைக்கிறோம் இல்லையா, கதவுக்குள்ளே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஹேண்டிலும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஹேண்டில் கேட்குறாங்களோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட பழகிக்கோங்க. ஹேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் டிசைன் பார்க்கவே ஒரு மாதிரி அங்கங்கே ஹேண்டிலாக நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்தீங்கனாலும் வெளியில் வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆகிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரொம்ப ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது தனியாக செப்பரேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கையை மடித்து இப்படி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளதான் அது இருக்கும், வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்டில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துருக்க டிசைனை மட்டுமே நம்ம பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மெரினோ அதாவது இந்த கேபினெட்டுக்கு உண்டான கலர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோரு, வால் டைல், இது டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நம்மளாதான் அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம அதுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கணும். ஓகேவா? அது ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து மைல்டாகவே இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ டார்க்காக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டைலோ இல்லை ஃப்ளோர் ஆகட்டும் ஒயிட் கலர் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிக்கும். அதே போல் இந்த மாதிரி ஒரே கலர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து டபுள் கலர் கொடுப்பாங்க. அதாவது மைல்டு அதாவது டல் கலர் ஒன்று, ரொம்ப பிரைட்டான கலர் ஒன்று, ரெண்டு கொடுப்பாங்க. ஓகேவா? எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு கேபினெட்டுக்கு டார்க் கலர், இன்னொரு கேபினெட்டுக்கு டல், இன்னொரு கேபினெட்டுக்கு டார்க், இந்த மாதிரி மாற்றியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வால் யூனிட்டுக்கு எல்லாமே ஒரு கலர், பேஸ் யூனிட்டுக்கு எல்லாமே ஒரு கலர், இந்த மாதிரியும் கொடுப்பாங்க.
ஓகேவா. ஸோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வால் அதாவது டைல்ஸும் கீழே ஃப்ளோர் டைலும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஒரே கலர் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ஃப்ளோர் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே வச்சிங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். அதாவது சிங்க் வைக்கிறீங்க இல்லையா, ஸோ சிங்க் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் பிளேட்ஸு வைக்கிறது, அதுக்கப்புறம் வாலில் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரியலாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நம்ம கிச்சன் இந்த மாதிரி தான் வரப்போகுதுங்கிற ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஓகேவா. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வைக்கிறது. ஸோ இன்னுமே இதில் திங்ஸ் வைக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா நம்ம டிசைனை கொஞ்சம் பிரைட் ஆக்கி கொடுக்கும். ஓகேவா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம மைனூட்டாக இருக்க வேலையை தான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும். இந்த கேபினெட்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கிறது தான். ஓகேவா. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையுமே இந்த கேபினெட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணணும்ல இல்லை. ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் ஜார்ஸு, கேஸ் ஸ்டவ் இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணதே நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ இது ரெண்டரிங் பண்ண இமேஜ் வந்து நான் வந்து தம்ப்நெயிலில் வைக்கிறேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர் போட்டு கரெக்டாக அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க நெட்லேருந்து. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபோல்டர் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் வீடியோ வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.